பருப்பு பொடி கேள்விப்பட்டிருக்கோம், பருப்பு தோசை கேள்விப்பட்டிருக்கோம், பருப்பு பொடி கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பருப்பு இட்லி. என்னடா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. 5 நிமிஷம் கூட வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். இன்றைக்கி வந்து அந்த ப்ரோட்டீன் மாவு வந்து நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த மாவே தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்து வரும்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இட்லி பற்றி எதனா கொஞ்சம் டவுட் இருந்து நல்லா வந்து புசு புசுன்னு வருமா அப்படின்னு சொல்லி அந்த மாவில் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த அதே மாவில் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பருப்பு 3த்தையும் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி அப்புறம் தாளித்து வந்து மாவில் வந்து ஆட் பண்ணி வந்து இட்லி வந்து ஊற்றி அதே 15 நிமிஷம் வந்து கழித்து வந்து எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு. மறக்காமல்